அங்கே பாபர் மசூதி இருந்துச்சா இல்லையா? முதல்ல அதை சொல்லு. இருந்துச்சு. இருந்தனால தான் இடிச்சேன். சரி, ஓகே. அப்போ அது இருந்துச்சு. ராமர் கோயில் இருந்துச்சு. அங்கே ராமர் கோயில் இருந்தால் இருந்துச்சுன்னா இங்கே காட்டு, தூணை காட்டு, இதை காட்டு. ஒரு மண்ணும் இல்லை. மதவெறி அரசியலை இவர்கள் செய்வதற்காகவே சும்மா அனாமத்தாக கடந்த ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்தில் இஸ்லாமியர்களும் போனது கிடையாது. அந்த கட்டிடத்தில் எவனும் போய் சாமி கும்பிட்டது கிடையாது. எவனும் தொழுகையும் பண்ணது கிடையாது. அது அனாமத்தாக வரலாற்று சின்னமாக அது வாட்டு இருந்தது ஒரு ஓரமாக. அதில் வீம்புக்குனே போயிட்டு ஒரு சிலையை வச்சு வீம்புக்குனே பிரச்சனையை பண்ணி இன்றைக்கி வீம்புக்குனே ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலுக்கு போய் எல்லாம் வெக்கமே இல்லாமல் சாமி கும்பிடுவாங்க. அவங்க அந்த கோயிலை கட்டி அவங்க அந்த கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த கோயிலுக்கு புண்ணியார்ச்சனைலாம் பண்ணிட்டு உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலால் இவர்களுக்கு என்ன அருள் ராமர் எத்தனை அருள் கொடுக்க போகிறாருன்னு மட்டும் பாருங்கள். அது பப்ரி மஸ்ஜித், அது பாபர் மஸ்ஜிதே கிடையாது. அது பப்ரிட் மஸ்ஜித். பப்ரித் யாருன்னு பார்த்தா அது பாபரோடைய கீப்பு. இப்படிலாம் நீ தான் போய் பார்த்துட்டு வந்த. அங்கே இஸ்லாமியர்களை ஓரண சேர்க்கைக்கெல்லாம் பெரிய அளவுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு இது. அரசர் ஓரண சேர்க்கையில் ஈடுபட்டாருன்னு நீங்கள் கதை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி நடந்தது உண்மை. கோயிலை வந்தாங்க, இடித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த உருவங்கள் பிடிக்காது. உருவ வழிபாட்டை அழித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயில்கள் இருந்த இடங்கள்லேயே நம்ம மாஸ்க்கு கட்டி மக்களை மத மாற்றத்துக்குள்ளே கொண்டு வரணும். நம்ம இஸ்லாம் மதத்தை பரப்பணும். அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு. வெள்ளைக்காரன் கட்டினதான் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குது. நிறையா பெரிய பெரிய கோர்ட்லாம், பல கோர்ட்ஸ் வெள்ளைக்காரன் கட்டின கோர்ட்டு. அப்போ என்ன பண்ணலாம்? அடிமைப்படுத்தி ஆடைய வெள்ளைக்காரனோட கோர்ட்டில் நம்ம இருக்கிறதா அந்த கோர்ட்டில் இடிப்போம்னு சொல்லிட்டு கிளந்தா ஆமாம்மா சரிதானே, ஆமாம்மா சரிதானேன்ற நம்ம தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறதா இதுக்கு? அப்பா இல்ல, என் குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்கா, இன்னும் 2 நாள்ல சர்ஜரி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இது என்ன கதை? There is some confusion, madam. Please listen to me, madam. This Pongal season, come meet the mermaid with over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. 1992 டிசம்பர் 6 உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய அயோத்தியா அப்படின்ற இடம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு அங்கே ஏற்படுத்து. லட்சக்கணக்கான மக்கள் திரண்டுறாங்க, இந்துக்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்ட்டு. பாபர் மசூதி தரைமட்டமாக்கப்படுது. அந்த நாள் என்ன நடந்துச்சு தெரியும்னா, இன்னும் கொஞ்ச நாட்களில் வருகிற ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயில் திறப்பு விழா நடக்க போகுது. 16ஆம் தேதியிலிருந்து அங்கே சிறப்பு பூஜை எல்லாம் நடந்து ஒரு 7 நாட்கள் பூஜை யாகம் எல்லாம் நடத்தி 22ஆம் தேதி திறக்கிறதா இருக்காங்க. இந்த வரலாறு எங்க இருந்து தொடங்குது? 1992ல இடிக்கிறாங்க அப்படின்னா அதுல பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே இது ஆரம்பிச்சிருச்சுல. என்ன நடந்தது? முதல்ல அன்றைய தினம் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஒருமைப்பாட்டிற்கு ஒரு பெரிய சவால் என்பது உருவாக்கப்பட்ட நாள் அது. இந்தியா என்பது ஒரு செக்குலர் நாடு, மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நாடு. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியரும் இந்தியராக மட்டும்தான் பார்க்கப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த பல உறுதிமொழிகளுக்கு எதிராக நடந்து கொண்ட ஒரு நிகழ்வு தான் அந்த பாபர் மஸ்ஜித் இடிப்பு அப்படிங்கிறது. இதில் வரலாறு அப்படி நீங்கள் எடுக்கும்பொழுது இதை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னா, இந்த கடந்த காலங்களில் மனித இனம் தோன்றிய காலகட்டத்திலேருந்து வெவ்வேறு குழுக்களுக்குள்ளே சண்டை நடந்திருக்கு, வெவ்வேறு இனங்களுக்குள்ளே சண்டை நடந்திருக்கு. இதெல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு அடிப்படையில் இன்றைக்கி நம்ம இந்த ஜனநாயகத்தன்மை அப்படிங்கிற ஒரு டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு அரசமைப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி அரசர்கள்லாம் இருந்தாங்க. இப்போ நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, மௌரிய பேரரசு தமிழகத்தின் மீது பல முறை படையெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதில் பல முறை தோத்தார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் முயற்சியை கைவிடலை. கிட்டத்தட்ட 3 பெரிய படையெடுப்புகளும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட சிறிய படையெடுப்புகளும் அவங்க பெரிய படையெடுப்புனா எப்படியாவது இவங்களை பிடிச்சிடணும்னு சொல்லி ஒட்டுமொத்த மௌரிய படையும் எடுக்கக்கூடிய படையே 3 முறை நடந்திருக்கு. நமக்கு குறிப்பு தெரியுது. 30க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன தாக்குதல்கள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான அந்த எல்லைப்புற தாக்குதல்கள் மௌரிய பேரரசு தமிழகத்தை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தொடர்ச்சியாக செஞ்சாங்க. மூவேந்தர்கள் அதை ஒன்று சேர்ந்து அதை எதிர்த்து அவர்களை விரட்டி அடித்தார்கள், தமிழ்நாட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, மௌரிய பேரரசு தமிழகத்தின் மீது படையெடுத்துச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறேன், இப்போ அசோகர் சின்னத்தை இந்திய அரசு தமிழ்நாட்டில் வச்சுருக்காரு இல்லையா, அசோக சின்னத்தெல்லாம் வச்சுருக்கு. இப்போ அது மௌரிய பேரரசோட சின்னம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் போய் அதை உடச்சேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மேலே என்னை பொறுத்த வரைக்கும் மௌரிய பேரரசு என்பது தமிழ் இனத்துக்கு விரோதமான ஒரு பேரரசு. வரலாற்றில் அது அவ்வாறு தான் இருந்தது. தமிழர்கள் மீது தொடர்ச்சியாக காழ்ப்புணர்ச்சி கொண்டு போர் செய்து வந்த ஒரு கூட்டம். அவனுடைய சின்னம் அவனை வெற்றி பெறலை. கடைசி வரைக்கும் அசோகருடைய முத்திரைகள் தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லைக்குள்ளே கொண்டு வரலை. ஆனால் இந்தியாங்கிற ஜனநாயகத்தன்மை அடைந்ததுக்கப்புறம் இந்திய அரசுடைய முத்திரையாக அசோகருடைய சின்னத்தை அந்த சிங்க சின்னத்தை கொண்டு தமிழ்நாட்டில் பல இடங்களில் நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ நான் அதை உடைக்க ஆரம்பித்தால்
நீ என்கிட்ட என்ன சொல்லுவ? இல்லை அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாம் இந்தியான்னு சொல்லி ஒரு ஒற்றை அடையாளத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இந்திய நாடு, அந்த நாட்டுடைய நம்பிக்கையில் அவரும் ஒரு நல்ல அரசர் அப்படின்னு அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ அவருடைய சின்னத்தை வந்து நம்ம அடிக்கிறது வந்து இந்தியாவை நம்ம எதிர்ப்பதற்கு சமம் அப்படின்னு ஒரு புரிதல் வருது. நான் கேட்குறேன், இந்தியாவில் இருந்த அரசர்களில் என்னுடைய மனம் புண்படும்படி, என்னுடைய இனம் புண்படும்படி நடந்து கொண்ட அசோகர் இங்கே வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் என்றால், உங்கள் மனம் புண்படும்படி நடந்து கொண்ட பாபரும் ஏற்றுக்கிறதுல என்ன தப்பு? அவர் படையெடுத்து வந்தவர் தான், இவரும் படையெடுத்து வந்தவர் தானே. இவரை நான் ஏற்றுக்கும் போது பாபரை நீ ஏன் ஏற்றுக்கக்கூடாது? அவர் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு, அசோகரும் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. அவர் நிறைய போர் செஞ்சிருக்காரு, நிறைய பேர் கொண்டிருக்காரு. அசோகரும் நிறைய போர் செஞ்சிருக்காரு, நிறைய கொண்டிருக்காரு. இப்போ இந்த கம்பேரிசனில் ஏதோ ஒரு இடத்துல நீ வந்து இந்த இடத்துல நாங்கள் நடந்துக்கிற மாதிரி நீ ஏன் நடந்துக்க மாட்டேங்கிறேங்கிற நான். எங்களுக்கு இருக்கக்கூடிய பக்குவம் உனக்கு ஏன் இல்லை? எங்களுக்குன்னா தமிழகத்துக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய பக்குவம், அது ஒரு வரலாறுல நடந்த ஒரு விஷயம். அதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி இருக்க இந்திய சின்னங்களில் இருக்கக்கூடிய அசோக முத்திரையும் சக்கரங்களையெல்லாம் நம்ம வந்து எதிர்க்கக்கூடாதுங்கிற உளவியல் எங்களுக்கு இருக்குல்ல, அதை ஏற்றுக்கிறோம்ல. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அது மௌரிய பேரரசோட இன்ஃப்ளூயன்ஸ் தானே. இப்போ அதே போல் இந்திய அரசுகளில், அரச குடும்பங்களில், மரபுகளில் வந்து இஸ்லாமியர்களுடைய மரபும் ஒரு மரபு. அவங்க வெளியிலேருந்து வந்தாங்க, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாங்க, சில 100 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்தார்கள். பெரும்பான்மையாக ஆட்சி செய்த மரபில் அவங்களும், நீங்களே வந்து முகல் டைனாசிட்டி இதெல்லாம் நம்ம உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். டெல்லி சுல்தானேட் இதெல்லாம் நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம், ஹிஸ்ட்ரியில் வருது. அவங்க வந்தாங்க, அவங்க ஆட்சி செஞ்சாங்க, அவங்க ஒரு வரி முறை வச்சுருந்தாங்க, அவங்க ஒரு பண்பாட்டு முறை வச்சுருந்தாங்க. அவங்க மூலயமா ஒரு சிலது, இப்போ நீங்கள் குல்ஃபி ஐஸ் நல்லா நக்கி சாப்பிட்றாங்க எல்லா பக்கமும். குல்ஃபி ஐஸ் எவன் கொண்டு வந்தது? தமிழர்கள் கொண்டு வந்ததா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் கொண்டு வந்ததா? குல்ஃபி ஐஸ் வந்து இஸ்லாமியர்கள் கொண்டு வந்தது. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவுகளில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது இருக்குது. அது மாதிரி இது வரலாறு காலத்தில் நடந்த நிகழ்வுகள் இவைகளெல்லாம். அவைகளுக்கு நாம் இப்போ உட்காந்து வஞ்சம் தீக்கணும், பழி தீக்கணும் நம்ம முடிவு பண்ணால் இந்தியான்னு ஒரு நாடு இருக்காது. இந்தியான்னு இப்போ நான் வந்து வட இந்திய போருக்கும் இந்த படையெடுப்பு இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து வஞ்சம் தீக்கணும், பழி தீக்கணும், என்னோட முன்னோர்கள் அவதிப்பட்டதுக்கெலாம் நான் வந்து பழி தீக்கணும், நான் இப்போ இறங்கினேன் அப்படின்னா நீ என்ன சொல்லுவேன்? இப்போ அதை தான் நீ அங்கே பண்ணுற, ராமருக்கு நான் கோயில் கட்டுவேன்ட்டு. அப்போ இதுதான், இந்த இடத்துல தான் இந்தியா என்பது தான் ஒரு செக்குலரான நாடுங்கிறதை கடந்து தான் ஒரு இந்து மத நாடு அப்படிங்கிறதை நிறுவ வேண்டும் என்பதற்காகவே எல்லா இந்துக்களும் சேர்ந்துக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு மாபெரும் அநீதியாகவே நான் இதை பதிவு செய்கிறேன். இந்து ராஷ்டிரியம் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அஜெண்டாவாகவே இருக்கு. இப்போ அதில் எந்த கேள்வியும் கிடையாது. நம்ம கேள்வி எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, வரலாற்றில் என்ன பிழை நடந்தது? ஆரம்ப காலகட்டத்தில் அங்கே இருந்த ஒரு இந்து கோயில் அழிச்சிட்டு தான் பாபர் மஸ்ஜித்தை பாபர் காலத்தில் கட்டினாங்க அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை? இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு இம்பீரியலிஸ்டிக் மைண்ட் செட் என்ன அப்படின்னா, அவனுடைய வழிபாட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே நுழையணும், இல்லை அவன் வழிபாட்டை வந்து மேலாதிக்கம் செய்யணும் அப்படின்னா அவன் வழிபடுற இடத்துக்கு பக்கத்தில் போய் தான் நீங்கள் வந்து அதை செய்ய முடியும். இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். இன்றைக்கி ஸ்ரீரங்க கோயில் இதுக்கு எதிர்த்தாப்புலாம் பெரியார் சிலையை வச்சுருக்க. பகுத்தறிவு பேசுகிற நீயே அதை தான் பண்ணுற, கரெக்டாக? பகுத்தறிவு பேசுகிற நீ ஒரு தனியாக பெரியார் திடல்னு வச்சுருக்க, அங்கே உட்காந்து பேசேன்னா பண்ணுறியா? இல்லை. மாறாக மக்கள் ஆன்மீகத்தை நாடி வரக்கூடிய இடத்துல உட்காந்து உன் கருத்தை பேசணும்னு நீ ஆசைப்படுற. கோயிலுக்குள்ளே போயிட்டு உன் கருத்தை பேசணும்னு ஆசைப்படுற. அப்போ ஒரு இஸ்லாமியர் வர்றாரு, அவர் என்ன பண்ணுவார்? அவர் ஏக இறைவன், ஒரே இறைவன், உருவ வழிபாட்டுக்கெல்லாம் எதிரானவர். அவர் என்ன பண்ணியிருப்பார்? அவர்கிட்ட அதிகாரமும் இருக்குது, படைபலமும் இருக்குது. என்ன பண்ணியிருப்பார்? வராரு, பார்க்குறாரு, உருவத்தை வழிபடும்போது உடைக்கிறாரு சிலைகளை. இது நடந்துச்சானா நடந்தது. இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் பல கோயில்களோட முகங்கள் செஞ்சு கிடக்கும். யார் உடைச்சா? நீங்கள் கோயில்களுக்கு போங்க. நம்ம அப்போ இந்த வரலாறு வந்து நம்ம மறைச்சி பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த வரலாற்றில் நடந்த தவிர இனி யாரும் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இருக்க ஒரு நம்பிக்கையில் இருக்க ஒருத்தர் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் போய்ட்டு நம்ம உடைக்கக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா அது தப்பு. அடுத்த ஒரு நம்பிக்கையை நம்ம மதிக்கணும். ஓ நம்பிக்கை என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் அடுத்த ஒரு நம்பிக்கையை நம்ம மதிக்கணுங்கிறது நம்மளுடைய பண்பு. அப்போ அன்றைக்கி நடந்தது உண்மை. கோயிலை வந்தாங்க, இடித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த உருவங்கள் பிடிக்காது, உருவ வழிபாட்டை அழித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயில்கள் இருந்த இடங்கள்லேயே நம்ம மாஸ்க்கு கட்டி மக்களை வந்து மத மாற்றத்துக்குள்ளே கொண்டு வரணும். நம்ம இஸ்லாம் மதத்தை பரப்பணும். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ உருவங்களை வழிபடுறதுலாம் வந்து அவங்க குரான் சொல்கிறதோ இல்லை பைபிள் சொல்கிறதுலாம் என்ன, உருவ வழிபாடு செய்கிறது வந்து சாத்தான் வழிபாடுன்னு அவங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை கொண்டு வந்து நம்மகிட்ட திணிக்கிறாங்க. நீ உருவ வழிபாடு பண்ணுறதுனால நீ சாத்தானை வழிபடுற, நீ கெட்ட வழிபாடு, அதனால் நீ இதை வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தான் நீ கும்பிடணும், ஏக இறைவனை தான் கும்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபிலாசபியை கொண்டு வராங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி உருவ வழிபாட்டு கோயில்கள் இருக்கிறதெல்லாம் அவங்க ஆரம்பத்தில் எதுக்கலாம் அடிக்கிறாங்க. இது ரொம்ப கான்ட்ரடிக்ஷன் நடந்திருக்குங்க. நடக்க வாய்ப்பு இருக்குன்னா நடந்திருக்கு. கோயில்கள் இடிச்சிருக்காங்க, இடிச்ச இடங்கள்ல மாஸ்க் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் நடந்தது தான். இந்த அவலங்களை நடக்கலைன்னு இஸ்லாமியர்கள் கூட சொல்ல மாட்டாங்க, நடந்தது தான். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, இவைகளும் இதை செய்தவர்கள் இப்போ வரைக்கும் இருக்காங்களா என்ன? பாபர் இன்னும் இருக்காரா? பாபர் இருந்தாருன்னா அவரை தூக்கி நீங்கள் ஜெயிலில் போடலாம். பாபரோட பேரனை நீங்கள் வந்து கேள்வி கேட்க முடியாதுல்ல. இப்போ அக்பர் இருக்காரு,
அக்பரையும் இங்கே குறை சொல்கிறாங்க நிறைய பேர். அக்பரோட சில செயல்பாடுகளில் உடன்பாடுகள் எல்லாம் குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அக்பருக்கு முன்னாடி இருந்தவங்கள விட அக்பர் கொஞ்சம் இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து அனுசரிக்கக்கூடிய ஆளாக மாறுறாருல. அதுக்கான காரணம் என்ன? தொடர்ச்சியாக வன்முறை மூலமாகவே எதையும் செய்ய முடியாதுங்கிற ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளேயே வரும். ஏன்னா அவங்களுக்கு இங்கே வந்து பார்க்குறாங்க, ரூல் பண்ணுறாங்க, தொடர்ச்சியாக அண்ட்ரஸ்டே இருக்குது, இங்கே சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது, போர் நடந்துக்கிட்டே இருக்குது, கண்டிப்பாக இவன் ஒரு 4 பேர் வெட்டுவான், அவன் 4 பேர் வெட்டுவான். இதன் மூலமாக அவன் நாடு நல்லா இருக்க போகிறதில்ல. அவனோட அதிகாரமும் அவன் என்ன எதிர்பார்த்து வந்தானோ அது எதுவுமே சாதிக்க போகிறதில்ல. அப்போ என்னென்னா கொஞ்சம் ஒரு கோஆப்ரேட்டிவாக போகணுங்கிற ஒரு எண்ணம் வருதில்ல. அப்போ அக்பர் வந்து அந்த வரிகள் எல்லாம் தளர்த்துறாருல. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த புனித தலங்களுக்கு போகக்கூடிய இந்துக்களுக்கெல்லாம் வரிகள் வந்து அதிகமாக இருந்தது இஸ்லாமிய அரசுகள் இருந்த காலகட்டத்தில். அக்பர் வந்து அந்த வரிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லி தளர்த்துறாரு. எப்படி இஸ்லாமியர்கள் அவங்க மதத்தை பின்பற்றக்கூடிய உரிமைகள் அவங்களுக்கு இருக்கோ, அதே போல் ஹிந்துக்கள் அவங்க மதத்தை பின்பற்றக்கூடிய உரிமைகள் அவங்களுக்கு இருக்குது. அதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, வரிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த வரியை அவர் தூக்குறாரா இல்லையா? அப்போ அந்த ஒரு மாற்றம் என்பது அதுதான் பண்பட்ட மாற்றம். அந்த பண்பாட்ட மாற்றம் என்பது தான் நம்ம வரவேற்கணும். அது இஸ்லாமியருக்கும் இருக்கும், ஹிந்துக்களுக்கும் இருக்கும், ஜெயினர்களுக்கும் இருக்கும், புத்த மத பிக்குகளுக்கும் இருக்கும், இல்லாதவனும் இருப்பான் எல்லா மதத்துலேயும். புத்த மதம் அமைதி தான் சொல்லுது. ஆனால் சிங்களீஸோட புத்த மதம் என்ன சொல்லுது? தமிழனெல்லாம் கொல்லுன்னு சொல்லுது. மகாவம்சமும் அதான் சொல்லுது, தமிழனெல்லாம் கொல்லு, தமிழனெல்லாம் கொல்லுன்னு. அப்போ நம்ம புத்தர் கெட்டவர்னு சொல்ல போகிறோமா? இல்லை புத்த மதமே கெட்டதுன்னு சொல்ல போகிறோமா? அப்படிலாம் இல்லை. அந்த புத்த மதத்தை புரியாத அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒரு குரூப் தப்பு பண்ணியிருக்கு. அதே போல் இஸ்லாம் மதத்தை புரியாத அளவுக்கு புரிந்து கொண்டு ஒரு காலத்தில் அந்த அரசர்கள் தவறு செஞ்சுருக்காங்கன்னா அது அப்படி தான் இருக்குது. அதை விமர்சிச்சுட்டு நம்ம கடந்து போகணுமே ஒழிய அந்த இதுக்கு நான் பழி வாங்க போகிறேன். இப்போ என்னுடைய கோயில் இடிச்சிட்டு தான் இவங்க மாஸ்க்லாம் கட்டியிருக்கிறாங்க, அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ இருக்க மாஸ்க்லாம் இடிக்க போகிறேன், நான் கிளம்புனேன் அப்படின்னா இந்த லாஜிக்கை அப்படியே நம்ம ரிவர்ஸில் ஒன்று போடுவோம். திருமங்கை ஆழ்வார் வரலாறு என்ன? சில இந்த பிராமணர்கள்லாம் அந்த உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. திருமங்கை ஆழ்வார் வரலாறு என்ன அப்படின்னா, அவர் புத்தர் சிலையை, தங்க சிலை, புத்தர் சிலை அவருக்கு கனவுல சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவர் கனவுல வந்ததில் கண்டிப்பாக யாராவது சொல்லியிருப்பாங்க. அது அந்த வரலாறுல கனவுல வந்து இறைவன் தோன்றி இந்த மாதிரி புத்த விகாரம் அங்கே ஒன்று இருக்குது, அது வந்து தங்கத்தால் செய்யப்பட்ட புத்த விகாரம், அந்த புத்த விகாரத்தை நீ போய் இப்போ எடுத்து அதன் மூலமாக இந்த கோயில் திருப்பணிகளை செய்யி. அப்போ போகிறாரு. அந்த புத்த விகாரத்தை வந்து எடுக்கணும்னா அது கோயிலுக்குள்ளே நுழைய முடியல. ஏன்னா புத்த பிக்குவாக இருந்தால் தான் அந்த கோயிலுக்குள்ளே அனுமதிக்கிறாங்க. அப்போ புத்த பிக்குகள் தான் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியும்னா அவர் புத்த பிக்கு போல் வேஷம் போட்டுக்கிறாரு. திருமங்கையாழ்வார் புத்த பிக்கு போல் வேஷம் போட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த சிலையை திருடிட்டு வந்து அந்த சிலையை உருக்கி, புத்தரோட சிலையை உருக்கி அதன் மூலமாக கிடைத்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி அவர் கோயிலுக்கு மதில் சுவர் கட்டுறது, அந்த கோபுரம், பொன் கோபுரம் நெய்யறது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வரலாறு நீங்களே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இருக்குது, இது வரலாறுலாம் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நாளைக்கு ஒரு புத்தப்பிக்கு வந்து அந்த உங்கள் கோயிலோட மதில் சுவரை போயிட்டு ஏதாவது பாம் வச்சோ இல்லை ஒரு ஜேசிபி வச்சு இடிச்சு பண்ணால் நீ என்ன பண்ணுவ? ஆமாம்மா, நியாயம்தான். புத்தரோட சிலையை இது பண்ணி தானே அந்த கோயில் கட்டியிருக்கிறாங்க. நம்ம அந்த கோயிலோட மதில் சுவரை இடிப்பதும் அந்த கோயிலோட கோபுரத்தை உடைப்பதும் நியாயம்தான் சொல்லுவீங்களா? ஹிஸ்ட்ரி இருக்குப்பா, நீ சொல்லு, நியாயம் சொல்லு, நாளைக்கே வரோம். அப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல கோவில்களும் தேவாலயங்களும் மசூதிகளும் இடிக்கப்பட்டு தான் இருந்திருக்கு. ஆனா ஏன் பாபர் மசூதி மட்டும் இவ்வளவு பெருசா? பிரச்சனை ஒரே ஒரு விஷயம் தாங்க. இந்த பிழைகள் இதுல தப்பு இருக்கு, தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை, குற்றங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் இந்தியாங்கிற ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து இப்போ நீங்கள் அரசியல் ஆக்கி அதுக்குள்ள நம்ம தீர்ப்பு கொடுக்கறது, ஃபஸ்ட்டு இங்கே சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், எந்த கோர்ட்டாக இருக்கட்டும், இவைகள் அவைகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள். இதிலெல்லாம் தீர்ப்பு கொடுக்க முடியாது. இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்கிறது. என்னென்னா, இந்தியா சுதந்திரம் அடையும் போதே அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். இந்த பிரச்சனை ஏன்னா இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து இந்தியா சுதந்திரம் அடையும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா எப்போ சுதந்திரம் அடையுதோ அன்னிலிருந்து எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எந்தெந்த மதத்தால் வழிபாட்டு தலங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதோ அந்தந்த வழிபாட்டு தலங்கள் அந்தந்த மக்களுக்கானது. அதில் வந்து மற்ற இதுக்கு முன்னாடி அதுவாக இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி இது இதுவாக இருந்துச்சுலாம் சொல்லிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டமாக இருக்குது. இப்போ நான் என்ன சுதந்திரத்துக்கு பின்னாடி எந்தெந்த சுதந்திரத்துக்கு அப்பப்போ என்னென்ன ரிலீஜியஸ் பிளேசஸ் எந்தெந்த மதத்துக்குன்னு இருக்குதோ அது அந்தந்த மதத்துக்கு தான். அதுக்கு முன்னாடி அதுவாக இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி இது இதுவாக இருந்துச்சு நம்ம பேசக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க பாபர் மஸ்ஜிதுக்கு மட்டும் இதை சொல்லலை. இன்றைக்கி குதிப்புனார் அந்த ஒரு இது மாதிரி இருக்குல்ல, அந்த குதிப்புனாருக்கும் என்ன சொல்கிறாங்க, அது வந்து ஒரு ஹிந்து கோயில் இடிச்சிட்டு கட்டப்பட்டதுங்கிறாங்க. அதுக்கான ப்ரூஃபும் இருக்குது. அந்த குதிப்புனார் இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா கோயிலுடைய தூண்கள் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா அது அந்த காலத்தில் இஸ்லாமியர்கள் அதை செஞ்சுருக்கிறாங்க. கோயில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அவங்க மாஸ்க்கு கட்டுறது அது அவங்க முன்னோர்கள் பண்ண தப்பு. அதுக்கு வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிற, குதிப்புனார் இடிக்க போறியா? அடுத்து தாஜ்மஹாலுக்கு அந்த கதை இருக்குது.
தாஜ்மஹாலுக்கு கீழே போய் பாருங்க, அது வந்து ஒரு கோயிலுடைய கட்டுமானம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கதை சொல்லிட்டு இருக்கு. நம்ம போய் பார்க்கல, அதுக்கு இன்னும் போதுமான ப்ரூஃப் இல்லை, ஆனால் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தானே இருக்கான். இப்போ என்ன பண்ண போறீங்க? தாஜ்மஹால் எடுத்து இடிக்க போறீங்களா? அப்போ அப்போ இது என்ன மாதிரி அரசா மாறும்னு பாருங்க. அப்போ அது அடுத்தபடியாக என்ன பண்ணுவோம்? இஸ்லாமியர்களே வெளியிலேருந்து வந்தவங்க தான். அடுத்து என்ன பண்ண போறீங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியரும் வெளியே அனுப்ப போறீங்களா? அப்போ இது எங்கே கொண்டு போய் விடும்னு பாருங்க. இது வந்து ஒரு ஆபத்து, இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை பெரிய அளவுக்கு சீர்குலைக்கும்ங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ முடிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல ராமர் கோயில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் 1800களில் 1850களில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆக்சுவலாக அந்த ஊர் வந்து அது ஒரு ஊர் கிடையாது, அது ஒரு அவுட்ரு. ஒரு ஊருக்கு ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் பாபர் மஸ்ஜித் இருந்து. அது ஒரு காலத்தில் மக்கள் வாழ்ந்த பகுதியாக இருந்திருக்கலாம். ஆனால் நடப்பில் அதாவது 1800களுக்கு மேலே அந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் இல்லை. அங்கே இஸ்லாமியர்களும் வந்து தொழுகை நடத்தலை, அங்கே வந்து ஹிந்துக்களும் வந்து பூஜை நடத்தலை. அதுக்கான எந்த ஆதாரங்களும் இல்லை. நடுவில் 1850களில் ஏன்னா ஒரு கட்டத்துல பாபர் மசூதியா இருந்தது 2ஆ பிரிக்கப்படுது. ஒரு பக்கம் இந்துக்களும் ஒரு பக்கம் அதான் இஸ்லாமியர்களும். 1850கள் வாக்கில் ஒரு சில பிராமணர்கள் அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலையை வச்சுக்கிட்டு இதுதான் ராமர் பிறந்த ஜென்ம பூமி, இங்கே நாங்கள் பூஜை பண்ணுறோம். அவங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ்காரங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அது வந்து இஸ்லாமியர்களே அங்கே வந்துட்டு போகிறது இல்லை. அது அவங்க வாட்டு போயிட்டு அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே வந்து நாங்கள் பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அந்த பாரடைஞ்ச கட்டம் பாபர் மஸ்ஜித், அவ்வளோதான். அது யாரோட பயன்பாட்டிலும் இல்லை. அந்த இடத்துல போயிட்டு ஒரு 4 பிராமணர்கள் போய் உட்காந்துக்கிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டு இது வந்து எங்களுடைய இங்கே தான் ராமர் பிறந்தார், ராமர் வளர்ந்தார். என்ன ஆதாரம் இருக்குது? அங்கே தான் ராமர் பிறந்தார், ராமர் வளர்ந்தார் அப்படிங்கிறதுக்கு, அதுதான் அயோத்தியாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? நீங்களாம் வந்து கற்பனையாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு இந்த பகுதி வந்து அயோத்தியான்னு அறியப்பட்டுச்சு, இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. அயோத்தியான்னு அறியப்பட்டுச்சு. ராமாயணம் நடந்த காலகட்டம் நீ என்ன சொல்கிற? எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி நீ சொல்கிற? வருஷத்தை சொல்லு. கிமுவா, கிபியா, கிமு 1, கிமு 2 சொல்லு. யுகங்கள்ங்கிற நீ என்னையா பேசிக்கிட்டு இருக்க? மனித அதுக்கு முன்னாடி போயிட்டு நீ எங்கேயோ போகிற. ராமர் அப்போ வாழ்ந்தார், இப்போ வாழ்ந்தாருன்ட்டு. சரி, நான் கேட்குறேன், ராமாயணத்தில் ராமர் பிறந்தார், வாழ்ந்தார், அதெல்லாம் உண்மை. குரங்கு யார்? ஹனுமார் யார்? ஹனுமாரோட வாரிசுகள் யார்? சொல்லு. நீ மனுஷ குரங்குன்னு சொன்னில்ல, யார் அது? யாரோ ஒரு குரூப் அரக்கேன்னு சொன்னில்ல, இலங்கையில் அரக்கன் இருக்குதான்னு சொன்னில்ல, அந்த இலங்கையில் இருந்து அரக்கன் யார்? இப்போ லிட்டராக நான் எடுத்துக்கிறேன் வா. அப்போ நீ என்ன அரக்கன் தானே சொல்லிட்டு இருந்த? தமிழனெல்லாம் அரக்கன் தானே சொன்னேன். நீ உன்னோட ட்ராவல் படி நீ என்ன சொல்கிற? ராமர் இங்கே தாங்க பிறந்தார், ஏன்னா எங்களுடைய ராமாயணத்தில் இந்த கதையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை தான் குறிக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே. இப்போ ராம வாலி கூட சண்டை போட்டார்ல, அந்த பகுதி இதெல்லாம் அவர் தென் திசையை நோக்கி நடந்து வரும்போது தானே நடக்குது. அப்போ நீ ஆந்திராக்காரனா தானே குரங்குங்கிற? வானரம்னு சொல்லி குரங்குன்னு சொல்கிறதெல்லாம் ஆந்திராக்காரனை. தமிழனெல்லாம் இன்னும் கொஞ்சம் கருப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனெல்லாம் அரக்கேன்னு சொல்லியிருக்கேன். இலங்கையில் இருந்தவன் தமிழன், ராவனே தமிழன், அவனை அரக்கேன்னு சொன்னேன். அங்கே நீ வர வழி முழுக்க அரக்கர்களோட சண்டை போடுற. அப்போ நீ மனுஷன், நாங்களாம் அரக்கனுங்களா? இப்படியா லிட்டரலா எடுத்துக்கிறது? இல்ல இன்னும் கொஞ்ச நாள் போனா ராமேஸ்வரத்தையும் வந்து இவங்க ஏதாவது பண்ணி மாத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல. ராமர் பாலம் கட்டுறதா ராமர் எல்லாமே பாலம் வந்து இருக்குது, அது வந்து ஒரு இயற்கையா இருக்கு, ஒரு மேட்டா அவங்க பாலம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கதையை அப்படியே வந்து உண்மைன்னு சொல்லி நம்பி ஒரு குரூப் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் இங்க கேட்கறது என்னன்னா, நீ அப்ப என்னவா பார்த்த? ராமர் வாழ்ந்தது உண்மை அப்படின்னா ராவணன் வாழ்ந்தது உண்மை. ராமே மனுஷன் அப்படின்னா மனித உருவ எடுத்த கடவுள் அப்படின்னா ராவண அரக்கன். அப்போ இலங்கையில் வாழ்ந்த மக்கள்லாம் அரக்கர்கள் தானே சொன்னேன். இலங்கையில் இன்னைக்கு வாழ்கிற மக்கள் யார்? அப்போ தமிழன் தான் வாழ்ந்துட்டு இருக்கான், அவனை அரக்கங்கிற. சரி, இந்த பக்கம் வர 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 கீழே வர வர நீ எல்லாமே அரக்கன் தான் சொல்லிட்டு இருக்க. இந்த கடல் கடந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடியே கீழே இந்த குரங்கினங்கள், அந்த குரங்கினங்களை தாண்டி குரங்கினம் கர்நாடகா மற்றும் ஆந்திர மக்களை குரங்குன்ட்ட. இது எவ்வளோ பெரிய ஒரு ஃபாசிச புத்தி இது. அந்த புத்தியில் நீ ஒன்று கதை எழுதி வச்சிருக்க, அது ஒரு கதை, உன்னுடைய மத கதை, அவ்வளோதான். அது அப்படியே லிட்டரலாக எடுத்துக்கிட்டு அதில் இவர் இங்கே தான் வந்தாருன்னு போனாருன்னு நாங்கள் சொல்கிறோம். அதனால் எத்தனை வெர்சஸ் ஆஃப் ராமாயணம் இருக்குது? முதல்ல 100க்கும் மேற்பட்டு இருக்கும். எங்கள் இதில் கம்பராமாயணம்னு ஒன்று இருக்குது, உங்கள் இதில் வேறு வேறையாக இருக்குது. ஒவ்வொரு ராமாயணத்துலேயும் கதைகளில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, கதாபாத்திரங்களோட குணங்களில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அப்போ இதில் எது ஒரிஜினல்? வால்மீகி எழுதுனது ஒரிஜினல் அப்படின்னா வால்மீகி எழுதின ஒரிஜினல் உங்ககிட்ட இருக்கா? அப்போ இதுதான் நான் சொல்கிறோம், திரும்ப சொல்கிறது என்னென்னா, அது ஒரு புராண கதை. அதை நீ லிட்டரலாக எடுத்துக்கிட்டு அதில் உட்காந்து எவிடன்ஸ் இருக்குது, நாங்கள் இங்கே தான் அவர் பிறந்தார், இங்கே தான் வளர்ந்தார், இதுதான் அயோத்தியாவாக இருக்க முடியுங்கிற நம்பிக்கையிலலாம் ஒரு தீர்ப்பு கொடுக்கக்கூடாது. ஆனால் கொடுக்குறாங்க இந்த நாட்டில். அரசியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 2 வாதத்தை முன் வைக்கிறாங்க. ஒன்று, பாபர் மசூதிக்குள்ள ராமர் சிலை தானாகவே வந்து அங்கே உருவெடுத்து வந்துடுச்சு அப்படின்னு. 2வது, அங்கே இஸ்லாமியர்கள் யாருமே தொழுகை பண்ணாமலே இருந்தாங்க, அது பயன்பாட்டிலேயே கிடையாது, இதனால தான் நாங்கள் வந்து அதை ராமர் அங்கே வந்ததுனால நாங்கள் அதை கிளைம் பண்ணுறோம் அப்படின்னு.
எந்த அளவுக்கு இது உண்மை? இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளையர்கள் வந்துட்டு இந்தியர்கள் வந்து நாகரிகம் அடையாமல் இருந்தார்கள். நாங்கள் தான் வந்து நாகரிகம் அடைத்து கொடுத்தோம். இந்தியா வந்து பெரிய அளவுக்கு ஆட்சி அதிகாரம் யாரும் இல்லாமல் இருந்தார்கள். நாங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம். அப்படி சொல்றது எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது இதெல்லாம். அவங்க கட்டடம் இருந்துச்சா இல்லையா? அங்க பாபர் மசூதி இருந்துச்சா இல்லையா? முதல்ல அத சொல்லு. இருந்துச்சு. இருந்தனால தான் இடிச்ச. சரி ஓகே. அப்ப அது இருந்துச்சு. ராமர் கோயில் இருந்துச்சு அங்க. அங்க ராமர் கோயில் இருந்தா இருந்துச்சுன்னா இங்க காட்டு. தூண காட்டு, இத காட்டு. ஒரு மண்ணும் இல்ல. நீ என்ன பண்ண? ஒரு சாமி சிலைய கொண்டு போய் வச்ச. வச்சுட்டு அதையும் என்ன சொல்ற? அதுவா வந்துருச்சு அப்படிங்கிற. இந்த உட்டாலகிரி கிடிகிரி இந்த வேலைய தான் பண்ணாதேங்கிறேன் நானு திரும்ப. இந்த கனவுல வந்து சொல்லுச்சு. அதனால அதை நியாயப்படுத்துறது. இதுல வந்து சொல்லுச்சு. இது ஒரு கேவலமான செயல். நீ அங்க போய் வச்ச வீம்புக்குனே. என்னன்னா இங்க ஒரு அரசியல் உருவாகணும். இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சிந்தனை வரணும்ங்கிறது. ஏன்னா அது உன் நோக்கமா இருந்தது. அது உன்னுடைய அஜெண்டாவா இருந்தது. அந்த அஜெண்டாவை இவன் வாட்டு பிரச்சனை இல்லாம அவன் தனித்தனியா போயிட்டு இருந்தானா, அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும்ல. அந்த இடத்துல பிரச்சனை பண்றதுக்கு நீ வந்து சொரிய ஆரம்பிச்ச. பழைய விஷயங்கள் எடுத்து அந்த இடத்துல பகை மூட்ட ஆரம்பிச்ச. நீ பேசு. நான் என்ன சொல்றேன், உன் வரலாறு பேசு. ஏன்னா பிற்காலங்கள் அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக மதமாற்றத்துக்கு எதிராக எல்லாம் நீ பேசு. ஏன்னா உன்னுடைய மதம் முக்கியம், உன் ஐடென்டிட்டி முக்கியம். அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அது பாபர் மஸ்ஜித் கட்டிட்டான். அது ஒரு வரலாற்று சின்னமாக இது இருக்கு. அதுல வேற ஒன்று இருந்துச்சு, இதுவா இருந்துச்சுன்னு சொல்லி நீ ஒரு கற்பனையா நீங்க போய் அங்க வேணும்னே ராமர் சிலையை வச்சு அதுக்கப்புறம் இவங்க கோர்ட்லயே கொடுத்த ப்ரூஃப்லாம் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா எப்படிங்க வந்து இந்த இடத்துல வழிபாட்டு நடந்துச்சுன்னு கோர்ட்டு கேட்குது. இல்லைங்க, இங்கே கவனிச்சிங்கன்னா இன்னும் 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு நதி இருக்குது. அந்த நதியில் பார்த்தீங்கன்னா யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து நாங்கள் அஸ்தியை கரைப்போம். இது வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராமரோட அஸ்தியை நாங்கள் அங்கே தான் கரைச்சோம், அதனால தான் இது நடந்துச்சு அப்படின்னா இது என்ன மாதிரியான கதை? ராமர் அஸ்தி அங்கே தான் கரைச்சாங்கிறதுக்கு எப்படி நம்ம ப்ரூஃப் எடுக்க முடியும்? ராமர் வாழ்ந்தாரு வாழலைங்கிறக்கே நம்மளால ப்ரூஃப் எடுக்க முடியாது. ராமர் அஸ்தி அங்கே தான் கரைச்சாங்களாம், அதனால தான் அந்த மக்கள் வந்து அங்கே அஸ்தி கரைக்கிறாங்களாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நதிகள்லையும் அஸ்தி கரைக்கக்கூடிய பழக்கம் என்பது, மரபு என்பது இந்தியா முழுக்க இருக்கு. ஏதாவது நதியில் அஸ்தி கரைக்காமல் யாராவது இருக்காங்களா? எல்லா நதியிலையும் ஒரு பிராமணர் உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த அந்த அஸ்தி கரைக்கிற நாளன்னைக்கு அவர் வந்து உட்காந்துருப்பாரு. அவர் ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு அஸ்தியை கரைப்பாரு. அங்கே உட்காந்து ஏதோ ஒரு இது பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இது நடந்துட்டு தானே இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நதிகளும் இது நடக்குது. அதே போல் அங்கே பக்கத்தில் ஒரு ஓடுற நதியை வச்சுக்கிட்டு அங்கே போய் அஸ்தி கரைச்சிக்கிட்டு இருக்கோம், அதனால அங்கே தான் ராமர் வாழ்ந்தார். இதெல்லாம் ஆதாரம். இது கோர்ட்டுக்கிட்ட போய் சொல்கிறாங்க. கோர்ட்டும் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இது நம்பிக்கை. அப்போ அவங்களும் அங்கே வழிபட்டுக்கலாம், அவங்களுக்கு அங்கே கோயில் கட்டிக்கலாம். இதுதான் நான் சொல்கிறேன். இது தவறான ஒரு முறையாகவே நான் பார்க்கிறேன். இது ஒற்றுமையை வந்து கெடுத்துருச்சு. இந்தியாவுடைய ஒற்றுமையை கெடுத்துருச்சு. இது தப்பான ஒரு முடிவாகவே நான் திரும்ப பார்க்குறேன். ஏன்னா ஒரு புராதன சின்னம் அப்படிங்கிறது அது எந்த அடிப்படையில் இன்னைக்கு வெள்ளைக்காரனோட புராதன சின்னம் எல்லாம் இருக்குங்க. என்ன பண்ணலாம் நம்ம? அப்போ அந்த முறையை நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம். திருமலை நாயக்கர் மஹால் இருக்குது, என்ன பண்ணலாம்? அவர் எங்களை அடிமைப்படுத்தி ஆண்டவர் தான், சொல்லுங்கள் என்ன பண்ணலாம்? அப்போ அந்த லாஜிக்கெலாம் இங்கே பொருத்தி நாங்கள் ஒவ்வொன்றும் நாங்களும் ஆளாளுக்கு ஒன்று கிளம்புவோமா? வெள்ளைக்காரனுக்கு கட்டினது தான் நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குது, நிறைய பெரிய பெரிய கோர்ட்லாம், பல கோர்ட்ஸ் வந்து வெள்ளைக்காரன் கட்டின கோர்ட்டு. அப்போ என்ன பண்ணலாம்? அடிமைப்படுத்தி ஆடைய வெள்ளைக்காரனோட கோர்ட்டில் நம்ம இருக்கிறதா அந்த கோர்ட்டில் இடிப்போம்னு சொல்லிட்டு கிளஞ்சா ஆமாம்மா சரிதானேன்ற நம்ம தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறதா இதுக்கு? அது வெள்ளைக்காரன் கட்டினதாக இருக்கட்டும், அது தெலுங்கர்கள் கட்டினதாக இருக்கட்டும், அது கன்னடர்கள் கட்டினதாக இருக்கட்டும், அவன் ஊரில் கட்டினதாக இருக்கட்டும், அடுத்தவன் ஊரில் போய் அடிச்சு பிடிங்கி கட்டினதாக இருக்கட்டும், இன்றைக்கி அது எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி, இந்திய கவர்மெண்ட்டோடைய புராதன சின்னங்கள். அது அவ்வாறே மெயின்டைன் பண்ணப்படும், அவ்வளோதான். அதை போய் யாரும் உடைக்கக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. இது நம்ம இந்திய சட்டம் சொல்லக்கூடியது. அந்த அடிப்படையில் பாபர் மசூதியை இடித்தவர்கள், அதன் பின் நடந்த கலவரத்தில் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்களை வந்து கற்பழித்து இந்த வேலையெல்லாம் பண்ணவங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் மாலை போட்டு வரவேற்றுட்டு ஒரு நாட்டில் ஒரு ஆளுங்கட்சி செய்யுது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான செயல். இன்றைக்கி திரும்ப அவங்களெல்லாம் வந்து அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்து போயிருக்கானுங்க திரும்ப ஜெயிலுக்கு. அதை நம்ம வரவேற்கிறோம். குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். அவனுக்கு போய் மாலை போட்டு கூட்டு வந்தியா இல்லையா? அவன் என்ன இப்போ ஒரு மக்களுக்காக அவன் போராடி, அவன் இந்துவாக இருக்கட்டும், அவன் இந்து மக்களுக்காக அவன் போராடி சிறைக்கு போயிருந்தானா நீ அவனை மாலை போட்டு கூப்பிடலாம், தப்பு கிடையாது. அவன் ஒரு கற்பிணி பண்ண கற்பழிச்சு வயிற்றில் கருவை கலைச்சி அசிங்கம் பண்ணி கேவலம் கெட்ட ஒரு அருவருக்கு மனிதனாக வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு நாய், அந்த நாய்க்கு போய் நீ மாலையை போட்டு நீ கூட்டிகிட்டு வந்தேன்னா நீ என்னையா நீ இந்து தர்மத்தை பாதுகாக்கிற கூட்டணிலாம்? உன் இந்து தர்மம் வந்து கற்பிணி பண்ண கற்பழிக்க சொல்லுதாடா? போய் மாலை போட்டு கூப்பிட்டு வராங்க அவனை. அப்போ இது மதவெறியில் இது என்ன கேடுகட்ட மதவெறி இது? அப்போ இதுதான் சொல்கிறோம், இந்த மதவெறி அரசியலை வந்து இவர்கள் செய்வதற்காகவே சும்மா அனாமத்தாக கடந்த ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்தில் இஸ்லாமியர்களும் போனது கிடையாது, அந்த கட்டிடத்தில் எவனும் போய் சாமி கும்பிட்டது கிடையாது, எவனும் தொழுகையும் பண்ணது கிடையாது. அது அனாமத்தாக வரலாற்று சின்னமாக அது வாட்டு இருந்தது ஒரு ஓரமாக.
அதில் வீம்புக்குனே போயிட்டு ஒரு சிலையை வச்சு வீம்புக்குனே பிரச்சனையை பண்ணி இன்னைக்கு வீம்புக்குனே ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலுக்கு போய் எல்லாம் வெக்கமே இல்லாமல் சாமி கும்பிடுவாங்க. காந்தியினுடைய இறப்புக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் அமைப்பு தடை செய்யப்படுது. அதை தொடர்ந்து தான் இந்த மாதிரியான குட்டி குட்டி கலவரங்களா ஆரம்பிச்சு அது பெரிய கலவரமா வெடிக்குது. இதுல ஆர்எஸ்எஸ்க்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அப்ப பாஜக எதிர்க்கட்சியா இருக்காங்க அப்படின்னாலுமே கூட ஆட்சியில இருந்த காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, மறைமுகமா அதை ஆதரிச்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்கே ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் மேலே ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அவநம்பிக்கை என்பது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருந்துச்சு. ஏன்னா இந்திரா காந்தி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொண்டதாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு இந்தியர் அல்லாத ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ராஜீவ் காந்திக்கு அந்த ஒரு நிர்பந்தம் என்பது ஒரு பிரச்சனைகள் இருந்தது. ஸோ இவங்களுக்கு என்னென்னா, நான் ஒரு ஹிந்து தான். இப்போ கூட ஒரு ராகுல் காந்தி கூட நான் வந்து ஒரு பிராமணன், ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவன்னு ஏன் அது சொல்லிக்கணும்? அது சொல்லிக்க வேண்டிய அவங்க தேவை ஏன் வருதுன்னா, நானும் ஒரு ஹிந்து தான் அப்படிங்கிற, ஏன்னா அவங்க ஒரு இட்டாலி கலப்பு அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்து கிரியேட் ஆகுது. அந்த இன்செக்யூரிட்டினால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம ஒரு எகென்ஸ்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நின்னோம் அப்படின்னா, நீ வந்து ஹிந்து கிடையாது, அதனால இப்படி பேச மாட்டேங்கிற அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதையும் அப்படியே நாங்களும் தான் ராமரை கும்பிட்றோம், நாங்களும் தான் சாமி கும்பிட்றோம், எல்லாருமே இதுக்கு இங்கே போகிறாங்க பாருங்க. நீங்கள் நியாயவான்கள்னு இங்கே இந்த இடத்துல இல்லை. இந்த இடத்துல வந்து நீங்கள் இஸ்லாமியர் ஹிந்துலாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஒரு வீம்புக்குனே ஒரு மத கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே ஒரு கட்டடம் என்பது இடிக்கப்படுது. ராமருக்கு கோயில் கட்டுறதுக்கு இந்தியாவில் இடமா இல்லை? உங்களுக்கு இந்தியாவில் இடமா இல்லை? எத்தனையோ ராமர் கோயில் கட்டி வச்சிருக்கீங்க, சாமி கும்பிட்டுட்டு இருக்கீங்க, கும்பிட்டுட்டு போங்க. அந்த இடத்த நான் இடிச்சுட்டு தான் நீங்கள் கட்டுவேன் நீ வந்து ஆரம்பிச்சு விட்டில்ல. இந்த பகை என்பது காலத்திற்கும் இது ஒரு டைம் லூப் மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இனிமேல். ஏன்னா அவங்க இஸ்லாமிய மக்களும் அந்த நடந்த அந்த இதை மறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இனிமேல் அந்த அதுக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்துலேருந்து எல்லாமே அதுக்கு ஒரு ஆதரவாக நின்று இன்றைக்கி அந்த கோயிலும் கட்டப்பட்டு அதுக்கு வந்து இந்தியா முழுக்க வசூல் பண்ணி அந்த கோயிலெல்லாம் கட்டுறோம்னு சொல்லிட்டு அவங்க வசூல் பண்ணி கட்டுறதும் ஒவ்வொரு மினிஸ்டரும் இவங்களும் போயிட்டு நானும் அந்த கோயிலில் கட்டுறதுக்கு பங்களிப்புலாம் சொல்கிறீங்கல்ல. தான் ஒரு இந்தியன் என்று இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கு இது எப்படி இருக்கும்? அவங்களால கருத்தும் கூட பேச முடியல. இப்போ நானே ஒரு இஸ்லாமியனாக இருந்திருந்தேன்னா என்னால் பேச முடியாது. இந்த விஷயத்தை பற்றியே பேசிட்டு உயிரோடு இருக்க முடியாது. என்னையா இது, என்னது இது? அப்போ இதுதான் சொல்கிறேன், இது ஒரு அபத்தம். இந்த அபத்தத்தை வந்து நம்ம ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது. அது ராமராக இருக்கட்டும், அது முருகராக இருக்கட்டும், எந்த சாமியாக இருக்கட்டும், அந்தந்த கோயில்கள் எப்படி இருக்கோ அந்தந்த கோயில்கள் அவ்வாறே இருக்கணும். அந்தந்த கோயில்கள் ஒவ்வொரு மக்களுக்கான புனித தலமாக கடைபிடிக்கப்படணும். அதில் போய் நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது. அது வழிபடுறாங்க, வழிபடலை, மாஸ்கில் வந்து அவங்க தொழுகை பண்ணுறாங்க, பண்ணலை, அது ஒரு மாஸ்க், அவ்வளோதான். அது உடனே இவங்க கதையெல்லாம் நிறைய அது பப்ரி மஸ்ஜித், அது பாபர் மஸ்ஜிதே கிடையாது, அது பப்ரிட் மஸ்ஜித். பப்ரித் யாருன்னு பார்த்தா அது வந்து பாபரோடைய கீப்பு. இப்படிலாம் நீ தான் போய் பார்த்துட்டு வந்த. அங்கே இஸ்லாமியர்களை ஓரினச்சேர்க்கைக்கெல்லாம் பெரிய அளவுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு அரசர் வந்து ஓரினச்சேர்க்கையில் ஈடுபட்டாருன்னு நீங்கள் கதை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் நடுவில் இப்போ நீங்கள் கவனிச்சிங்களா? இப்போ இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் எத்தனை சீசன்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த தாஜ்னு ஒரு சீசன்லாம் வந்துச்சு, கவனிச்சிங்களா? பார்த்தீங்களா? என்னடா ஆதாரத்தில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க? எல்லாம் மத வன்மத்தில் அதாவது லாபி பண்ணுறானுங்களாமா. அந்த இஸ்லாமியர்கள் மேலே வந்து வெறுப்புணர்வும் ஒரு வன்மமும் வளரணுங்கிறதுக்காக நீ உட்காந்து நாடகம் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இஸ்லாமியர் வரலாறு இவங்க எடுக்கிறானுங்களாம் நாடகமாக. கேட்டால் அம்மாவோட இப்போ புணர்ந்தான்னு சொல்லி நீ படத்தை எடுத்து வச்சுருக்க. தாஜுங்கிறது அதுதான். கடைசியில் பார்த்தா அது அவங்க அம்மாவான், அது அவங்களோட அம்மாவோட தான் இவன் வந்து உறவில் இருந்தாங்கிற மாதிரி கதையை அப்படி ஒரு பொம்பளை இருந்தாலா இல்லையாங்கிறதே ஊருக்கு தெரியாது, ஆதாரங்கள் கிடையாது. கற்பனையாக அந்த செவி வழி செய்திகள் மாதிரி வரக்கூடியது தான். எந்த ஒரு எவிடன்ஸும் ஒரு கல்வெட்டு சான்றும் கூட இல்லாத ஒரு இடத்துல வந்து நீ வந்து இவர் அம்மாவோடைய இவர் வந்து அவங்க அதாவது அப்பாவோடைய ஒய்ஃபோட இவனுக்கு காதல் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் உட்காந்து நாடகம் எடுத்துக்கிட்டு எழுதிட்டு இருக்கானுங்க வேணும்னே. அது எதுக்கு? அப்போ இஸ்லாமியர்களை வந்து பார்க்கும்போது ஒரு வெறுப்புணர்வு வரணும். வெறுப்புணர்வு வந்து எத்தனை கேரளா ஸ்டோரி நீங்கள் செய்கிறது இங்கே என்ன? நாளைக்கு இங்கே யாருமே இஸ்லாமியராக வாழ முடியாத மாதிரி ஒரு சூழலை உருவாக்குவதற்கு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்க. அப்போ இது வந்து நீ பண்ணுற இதே வேலையை நாளைக்கு உனக்கு வேற எவனா எடுத்து பண்ணுவான். உலக அளவில் ஹிந்துக்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு அசிங்கமாக நாளைக்கு அவன் படம் எடுத்துகிட்டு வருவான். அப்போ போய் அழுதுகிட்டு இருப்பேன், ஐயோ அப்படிலாம் கிடையாதுங்க, ஐயோ அப்படிலாம் கிடையாதுங்கன்னு போய் அழுவேன். இதுதான் நடக்க போகுது. அப்போ உலக அளவில் வந்து ஹிந்துக்கள்லாம் ரொம்ப கெட்டவங்கன்னு சொன்னால் நீ இருக்கிற நாட்டிலலாம் அடிக்க ஆரம்பிச்சானா அப்புறம் உனக்கு தெரிய வரும் புத்தி. ஓ நம்ம பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்ட்டு. இன்றைக்கி பிரிட்டனில் இன்றைக்கி வந்து உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி இந்தியர்கள் வந்து நிறைய பேர் அங்கே போய் குடியாகிட்டு இருக்கிறாங்கங்கிறது ஒரு எதிர்ப்பு வாதம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா? இந்தியர்கள் வந்து அதிகமாக கையகப்படுத்துகிறாங்க. நீங்கள் உங்களுக்கு அது பெருமை பாருங்கள். பிரிட்டனை ஆள்றது ஒரு இந்தியர் தான், இவர் ஆள்றது ஒரு அவரால் சொல்ல முடியும். அவர் சொல்லுங்கள் அவரை, நான் ஒரு இந்தியன்னு சொல்லுங்கள் அவரை. அவர் தன்னை ஒரு பிரிட்டிஷ் ஆளாக தான் சொல்லிக்கிறாரு. நான் ஒரு பிரிட்டானிய குடிமகன் தான் அவர் சொல்லுவார். நான் ஒரு இந்தியன் அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் சொன்னால் அவர் அங்கே இருக்க மாட்டார்.
அவர் இந்தியன் டிசெண்டண்ட்டாக இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அவர் ஒரு பிரிட்டன் இதாக தான் அவர் யோசிப்பார். அவர் யூகே பிரசிடென்ட்னா அவர் அந்த இடத்துல தான் யோசிப்பார். அதே போல் நீ வந்து ஒவ்வொருத்தரும் இவர் இங்கே அவரும் நம்ம பாலக்காட்டு ஐயர், அவர் தான் அடுத்து ட்ரம்ப்புக்கு பதிலாக அவர் தான் வரப்போகிறாரு தெரியுமா ஓய் அப்படி உட்காந்து இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறது. பாலக்காட்டு ஐயர் தான். ஆனால் நான் வந்து ஒரு இந்தியன் அவனால் சொல்ல முடியாது, இந்தியாவுக்கு சாதகமாக நிற்க முடியாது. நாளைக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் போகிற வரும்போது இவங்க தான் முதல் வருஷம் நிற்பாங்க. ஒபாமா வந்தாருங்க, அவர் தான் கருப்பினத்தின் பாருங்க, கருப்பு பிரசிடென்ட் வந்துட்டார். ஒபாமா கருப்பாக இருக்கிற கருப்பு பிரசிடென்ட்னு எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஒபாமாவுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் அதிகமான கருப்பின மக்களுடைய படுகொலை நடந்தது. பல அந்த லாக்அப் டெத்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, இங்கே நமக்கு லாக்அப் டெத் மாதிரி அங்கேயும் நிறைய லாக்அப் டெத்லாம் நடக்குதுல்ல. அதே போல் அந்த அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கியில் சுட்டு அது மாதிரி அதிகமாக கருப்பினத்தவர்கள் வந்து பாதிப்புக்குள்ளானது ஒபாமாவோட பீரியடில் தான். ஏன்னா ஒபாமா என்ன தான் கருப்பினத்தவராகவே இருந்தாலும் அவர் கருப்பினவராக யோசிக்க மாட்டார். அவர் யூஎஸ் பிரசிடெண்ட்டாக தான் யோசிப்பார். அவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு நம்ம மக்கள் வந்து அடிமைப்பட்டு வந்தாங்க, அதனால் நம்ம அந்த அடிமை சங்கிலியில் உடைக்கணும் அப்படி அந்த நல்லெண்ணம்லாம் இருக்காதாங்க. நல்லெண்ணம் இருந்தால் அவன் அங்கே கொண்டே வர மாட்டான். இதுதான் விஷயம். உலகம் முழுக்க இன்றைக்கி இந்தியர்கள் பரவி இருக்காங்க. அப்போ இங்கே வந்து நம்ம வந்து எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய, எல்லாரும் உங்களை வந்து எல்லாரையும் தலையில் தூக்கி வச்சு ஆட சொல்லலை. மாறாக அவங்களை மனிதர்களாக மதித்து, அவர்களோட உணர்வுகளை மதித்து ஒரு நியாயவான்களாக நடந்து கொள்ளுங்கள். அந்த நியாயவான்களாக நீங்கள் இப்போ நடந்துக்கலைங்கிறது தான் என்னுடைய ஒட்டுமொத்த குற்றச்சாட்டும். அப்போ நீங்கள் ராமர் கோயில் நீங்கள் கட்டுறதுக்கு உங்ககிட்ட இந்தியாவில் இல்லாத இடங்கள் கிடையாது. எதையாவது ஒரு காரணம் வச்சுக்கிட்டு நீ ஆயிரக்கணக்கில் ராமர் கோயில் கட்டலாம். ஆனால் வீம்புக்குன்னே அங்கே தான் ராமர் பிறந்தார், அங்கே தான் தவழ்ந்தார், அங்கே தான் வளர்ந்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ வந்து அங்கே கோயிலை கட்டணுங்கிறதுக்காக ஒரு மாஸ்க் இடித்து நீ வேலையை பண்ணில. இது இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை சீர்குலைத்த சம்பவம். இது காலத்திற்கும் இந்தியாவுக்கு ஒரு கரை. நீ அந்த கோயிலில் நீ என்ன தான் நீ தங்கத்தாலே முழுகினாலும், என்ன தான் நீ வந்து சமஸ்கிருத மந்திரங்களை சொல்லி பூஜை பண்ணி அது புனித தலமாக மாற்றினாலும், அது கண்ணீரால் கட்டப்படக்கூடிய கோயில். அது கட்டிய பின்பு நீயே பாரு எந்த அளவுக்கு அது உனக்கு பின்னடைவை ஏற்படுத்துதுன்னு. நிச்சயமா வரக்கூடிய 22ஆம் தேதி எந்த மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கறத எல்லாருமே இப்பவே அரசியல் புரட்சிகளா பேச பேட் ஆரம்பிச்சாங்க. ஓமனா தான் மாறப்போகுது. அவங்க அந்த கோயிலை கட்டி அவங்க அந்த கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த கோயிலுக்கு வந்து புண்ணியார்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலால் இவர்களுக்கு என்ன அருள் வந்து ராமர் வந்து எத்தனை அருள் கொடுக்க போறாருன்னு மட்டும் பாருங்க. நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. அப்பா இல்ல. என் குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்கா, இன்னும் 2 நாள்ல சர்ஜரி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் மேடம். இது என்ன கதை? There is some confusion madam. Please listen to me madam. This Pongal season, come meet the mermaid with over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.